வணக்கம். இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு டாபிக் தான். அது வந்து என்ன அப்படின்னா 90s கிட்ஸ் அதை தான் பேச போகிறேன். ஏன்னா நானும் வந்து ஒரு 90s கிட்டு தான். ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ 90s கிட்ஸ்னால் யார் ஃபஸ்ட்டு? யாரை வந்து 90s கிட்ஸுன்னு சொல்கிறாங்க? 90ஸில் பிறந்தவங்க தான் 90s கிட்ஸா, இல்லை 90ஸில் வந்து கிட்ஸாக இருந்தவங்க தான் 90s கிட்ஸா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? ஸோ என்ன அப்படின்னா, இந்த 90s கிட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஆரம்பத்தில் போது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ அதிலிருந்து தான் வந்துட்டு 2K கிட்டு அப்படின்னு ஒன்று வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து 80s கிட்ஸு, 70s கிட்ஸு, 40s கிட்ஸ் வரைக்கும் அவங்க வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ஆனால் ஏன் இந்த 90s கிட்டு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு? எதுக்காக இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்கள் தான் இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. நம்ம வந்து சாதாரணமாக கிண்டலுக்காகலாம் வந்து நம்ம சொல்லலை. ஆராய்ச்சியாளர்கள் காலத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த ஆராய்ச்சியாளர்கள் தான் வந்து இந்த 90s கிட்ஸு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்குனது வந்து அவங்க தான். எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு தலைமுறை வந்து 2 வேறுபட்ட தலைமுறையை இணைக்குது அப்படின்னா, அவங்க வந்து எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு தலைமுறையாக தானே இருக்க முடியும். ஸோ இந்த ஆராய்ச்சியில் வந்து அவங்க அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 90s கிட்ஸ் வந்து அவங்களுக்கு முந்தைய தலைமுறையவும் அவங்களுக்கு அடுத்து வரப்போகிற தலைமுறையவும் இணைச்சிருக்காங்க. எல்லா தலைமுறையுமே அப்படி தான் இருக்கும். எல்லா தலைமுறையுமே வந்து முந்தின தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் இணைக்க தான் செய்வாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு முந்தின தலைமுறை கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு தலைமுறை. அது மாதிரி இவங்களுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, இந்த தலைமுறை வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து 90s கிட்ஸுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறையவோ இந்த 2K கிட்ஸையோ கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது இவங்க ஒத்து போகிறாங்களா அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக ஒத்து போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 வேறுபட்ட தலைமுறையை இணைக்கிறதுனால தான் இந்த கிட்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப ப்ரீசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சிந்தனை பண்ணாங்க. ஸோ அதன் வெளிப்பாடாக தான் இந்த 90s கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே பிரபலமாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இந்த 90s கிட்ஸை எதுக்கெல்லாமோ யூஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் ஆகலைன்னா 90s கிட்ஸா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை. நிறைய 90s கிட்ஸுக்கு டயத்துக்கு கல்யாணம் ஆகி நல்லபடியாக செட்டில் ஆனவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. 1-2 பேருக்கு வேணால் அப்படி இப்படி மிஸ் ஆகி போயிருக்கலாம். ஸோ நம்ம சொல்லிக்க வேண்டியதான், அப்படி வேறு வழி இல்லையே. அதனால் ஸோ சரி, இவங்க 90s கிட்ஸுக்கு என்னெல்லாம் பெருமைகள் இருக்குது, என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் இவங்கள பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப வந்து விலை மதிக்கவே முடியாத ஒரு குழந்தை பருவத்தை இவங்க வந்து பெற்றிருப்பார்கள். ஏன் அப்படின்னா, இவங்க வளர வளர தான் உலகத்தில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவு. அதாவது 90s கிட்ஸ் வந்து 90s கிட்ஸ் அப்படிங்கிறவங்கள யாருன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னா, 1981 அதிலிருந்து 1995 இந்த 15 வருட காலம், இந்த 15 வருட காலத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்க தான் வந்துட்டு 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 90s கிட்ஸ் வந்து என்னெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, டோட்டலான டிஃப்ரெண்ட்டான 2 உலகத்தை வந்து அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து நம்மளே பார்த்துருப்போம். நம்மளுடைய குழந்தை பருவத்தில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து டெக்னாலஜியே இல்லாத ஒரு உலகத்தை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இப்போ வந்து டெக்னாலஜி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியுது இல்லையா? ஸோ 90s கிட்ஸுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் கண்டிப்பாக புரியும். ஏன்னா டெக்னாலஜி இல்லாத காலம் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, டிவி கூட இல்லாத காலம், ரேடியோ வந்து ரொம்ப ரேராக இருந்த காலம், அதெல்லாம் கூட வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் வந்து பாடல்களை கேட்குறது அப்படிங்கிறதே வந்து ரேடியோவில் மட்டும்தான் கேட்க முடியும். அதுவும் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் தான் அவங்க வந்து அந்த பாடல்கள்லாம் போடுவாங்க, அதை வந்து கேட்கணும் அப்படின்னு இருந்து வந்த காலங்கள்லாம் உண்டு.
அதெல்லாம் வந்து இருந்திருக்கும். இப்போலாம் வந்துட்டு 2K கிட்ஸ்லலாம் நான் வந்து பேசுகிறேன். காலேஜ் டிப்ளமோ படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு மீடியா காலேஜ் போயிட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த 2K கிட்ஸில் நான் வந்து அவங்க கூட கான்வர்சேஷன் பண்ணும்போது இதெல்லாம் நான் வந்து சொல்லும்போது அவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? மொபைலே இல்லாமல் எப்படி இருந்தீங்கக்கா நீங்கள்லாம் அப்படின்னு கேட்பாங்க. ஏன் மொபைல் இல்லாமல் இருக்க முடியாதா மனுஷங்களால்? இருந்திருக்கோம். அந்த காலத்தில் எல்லாருமே அப்படி தான் இருந்திருக்கோம். அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரம்ப காலத்தில் டெலிகிராம் தான் இருந்தது. கம்யூனிகேஷன் தானே இங்கே முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்மளுடைய முக்காவாசி கண்டுபிடிப்புக்கு அடித்தளமாக அமைந்திருக்கக்கூடியது கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷனுக்கு அடிப்படையாக வச்சு தான் இங்கே நிறைய கண்டுபிடிப்புகளை நம்ம வந்து உருவாக்கணும். அதனால தான் வந்துட்டு இப்போ வந்து டெக்னாலஜி வந்து எங்கேயோ போய் நிற்குது. ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா, முதல்ல நம்மளுக்கு கிடைச்ச ஒரு டெக்னாலஜி வந்து டெலிகிராம் தான். டெலிகிராம் தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, தந்தி அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நான் நேரடியாக பார்த்தது கிடையாது தந்தியை. ஆனால் வந்து தந்தி அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். குழந்தையாக இருக்கும்போது தந்தி அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். அதில் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மெசேஜை பாஸ் பண்ணுவாங்க. இது வந்து கம்பி வழியாக தான் இந்த வந்து மெசேஜ் வந்து பாஸ் ஆகும். ஒரு இடத்துல என்ன லெட்டர் தட்டுறாங்களோ அதே லெட்டர் எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அங்கே இருக்கக்கூடிய தந்தி ஆஃபீஸில் அதே லெட்டர் டைப் ஆகும். ஸோ அவங்க அடிக்க இங்கே அடிக்கும். அது வந்து ஒன்லி த்ரூ கேபிள் கனெக்ஷன் வழியாக தான் எல்லா கான்வர்சேஷனுமே அப்போ நடந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, தந்தி கொடுக்கறதுக்கு காசு வந்து ரொம்ப அதிகம். ஸோ தந்தி கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ ஷார்ட்டாக நம்ம கொடுக்க முடியுமோ அப்படி தான் கொடுக்கணும். நாங்கள் வந்து குழந்தையாக இருக்கும் பொழுது ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் டெலிகிராம் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னே ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பாங்க இங்கிலீஷ்லலாம். இப்போல்லாம் வந்து அந்த எக்ஸசைஸ் இல்லை ஸ்கூல்ஸில். டெலிகிராம் க்ரியேட் பண்ணுற எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஸ்கூல்ஸில் அவ்வளோ பெருசாக இல்லை, ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்போல்லாம் வந்துட்டு அது பெரிய ஒரு எக்ஸசைஸாகவே கொடுத்துருந்தாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதை வந்து ஷார்ட்டாக டெலிகிராமில் நீ எப்படி சொல்கிற அப்படிங்கிறது. டெலிகிராமில் 2 வார்த்தை இல்லை 3 வார்த்தையில் மெசேஜை நம்ம கான்வர்சேஷன் பண்ணி முடிச்சுக்கணும். அதில் வந்து என்னென்னா, த ஸ்டார்ட் இமிடியட்லி அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் வரும். அதாவது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு எமர்ஜென்சி சீக்கிரமாக வா அப்படிங்கிறது மட்டும்தான். இவ்வளோதான் தந்திங்கிறது, இவ்வளோதான் இருக்கும். அதில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ வீட்டில் யாராவது சீரியஸாக இருந்தாங்கன்னா அவங்க பேரை போட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து தாத்தாவோ பாட்டியோ யாரோ சீரியஸாக இருக்காங்க, சீக்கிரம் வா அப்படிங்கிறதுக்கு நம்ம கிராண்ட் ஃபாதரோ கிராண்ட் மதரோ அது போட்டு கிராண்ட் மதர் சீரியஸ் ஸ்டார்ட் இமிடியட்லி முடிஞ்சுது. அவ்வளோதான் மெசேஜே. எந்த ஊருக்கு வேணால் பறக்கும் அந்த மெசேஜ் இந்தியாவில். ஸோ அங்கேருந்து அவங்க அந்த தந்தியை பார்த்துட்டு வந்துடுவாங்க. மோஸ்ட்லி தந்தி அப்படிங்கிறது இந்த மாதிரி, அதாவது சீரியஸாக இருக்கிற விஷயத்துக்கு தான் தந்தி கொடுப்பாங்க. ஸோ தந்தி வந்திருக்கு அப்படின்னாலே எல்லாம் பரபரப்பாகிடுவாங்க அந்த காலத்துலலாம். ஐயோ தந்தி வந்துடுச்சா, யாருக்கு என்னாச்சோ தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. வரப்போகிறது ஒரு 4 வார்த்தை 5 வார்த்தை தான், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அதனால் தந்தி வந்த உடனே வந்து இவங்க லிஸ்ட்டு போட்டுருவாங்க. நம்ம வந்து சொந்தக்காரங்களை யாரெல்லாம் வந்து வயசானவங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இப்போ வந்து சீரியஸாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தந்தி இருந்தது. நான் வந்து தந்தி வந்து யூஸ் பண்ணது கிடையாது. என்னுடைய குழந்தை பருவத்தில் தந்தி அப்படிங்கிறத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்துச்சு. அதாவது இந்த சுற்றுற ஃபோன், சுற்றி அப்படி நம்பர் போடுவோம்ல, டெலிஃபோன் அப்படின்பாங்க. அதெல்லாம் டெலிஃபோன் வந்து வந்துச்சு. டெலிஃபோனில் நம்பர் அடிக்கலாம், அதுக்கு இவ்வளோ பெரிய டப்பா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து ரிசீவர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்து காதில் வச்சுட்டு நம்பரை சுற்றணும். நம்பரை சுற்றிட்டு நம்ம வந்து பேசலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்தது. ஃபஸ்ட்டு வந்த டெலிஃபோன்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அது வந்து ரிசீவர் வந்து சேர்ந்து இருக்காது, வாய்க்கு ஒன்று காதுக்கு ஒன்றா இருக்கும். ஸோ நம்பரை சுற்றிட்டு நம்ம வந்து வாய்க்கு ஒன்றும் காதுக்கு ஒன்றுமா வச்சு பேசணும். அதெல்லாம் ரொம்ப பழைய காலத்தில் இருந்தது. இப்போ எங்கள் வீட்டில் வந்து டெலிஃபோன்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போது வந்து நம்பர் சிஸ்டம் வந்துச்சு. ஸோ அந்த சுற்றுற ஃபோன் எல்லாம் வந்து போயிட்டு நம்பர் வந்துச்சு. ஸோ நம்பர் வந்து நம்ம டயல் பண்ணலாம், டயல் பண்ணிவிட்டு நம்ம ரிசீவர் எடுத்து பேசலாம். அந்த மாதிரி ஃபோன் வந்துச்சு. இதில் வந்து என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா, ஆர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து ப்ரெஸ் பண்ணால் ரீடயல் போகும். இதில் வந்து நம்ம எப்படி விளையாடுறதுன்னா, ரிசீவர் எடுத்து காதில் வச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு டக்குன்னு அது வந்து கேன்னு சத்தம் வரும். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நம்பரை கேன்னு அடிச்சுட்டு வச்சுருவோம்.
வச்சுட்டு திருப்பி எடுத்துட்டு அந்த ஆர் அப்படிங்கிற பட்டன் போட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன நம்பர்லாம் டைப் பண்ணோமோ அது கட 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 கடன்னு வரும். ஸோ அது வந்து ஒரு மியூசிக் கேட்குற மாதிரி இருக்கும். கேன்னு ஒரு மாதிரி மியூசிக்காக வரும். ஸோ இந்த மாதிரி நம்மெல்லாம் வந்து விளையாண்டுருக்கோம் சின்ன வயசில். ஃபோனு வந்து நமக்கு எட்டாத ஹைட்டில் தான் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து பக்கத்தில் இருக்க சேரில் ஏறி இல்லை ஸ்டூலில் ஏறி எப்படியாவது அந்த ஃபோன் எடுத்து விளையாடுறது, வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் நம்ம ஃபோன் எடுத்து விளையாடுறது, இதெல்லாம் வந்துட்டு சின்ன வயசில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டெலிஃபோன் அப்படிங்கிறது. இப்போ வந்து டெலிஃபோன் அப்படின்னு சொன்னால் அந்த ரிசீவரை கொடுத்தா கூட யாருக்கும் எடுத்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தெரில. ஏன்னா அவங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ உள்ள குழந்தைகளுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ நாங்களாம் வந்துட்டு இதை வச்சு பெருசாகவே விளையாண்டுருக்கோம். அண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி ரிங்டோன்லாம் இருக்காது. 1-2 டோன் தான் இருக்கும். ஆரம்பத்தில் ட்ரிங் 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 ட்ரிங்னு வரும். அதுவே வந்து கொஞ்சம் இந்த நம்பர் ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்டெல்லாம் வந்துச்சு. அதுவே அப்போல்லாம் பெரிய விஷயமா இருந்தது. ஆரம்பத்தில் ஒரு 4 டிஜிட் நம்பர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஜிட்டு முன்னாடி சேர்த்தாங்க. அதுக்கப்புறமா அந்த நம்பரும் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு டிஜிட்டு சேர்த்தாங்க. ஆக கடைசி வந்து நான் கடைசியாக டெலிஃபோன் யூஸ் பண்ணுறப்போ 6 டிஜிட் வரைக்கும் நம்பர் இருந்துச்சு. இது வந்து ஒரு சைடில் இருக்க. இன்னொன்று என்ன அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த பப்ளிக் பூத்தெல்லாம் இருக்கும். அது வீட்டில் ஃபோன் இல்லை அப்படின்னா வெளியில் போய் ஃபோன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு நம்ம வந்து பப்ளிக் பூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அங்கே வந்து ஃபோன்லாம் வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு 2-3 ஃபோன் இருந்தது. ஆரம்ப காலத்தில் ஒரு ஃபோன் தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து வச்சுருப்பாங்களா, பஞ்சாயத்து போர்டு இருக்கும் இல்லையா, அங்கே மட்டும் தான் ஃபோன் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் ஃபோன் வந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெருவில் வந்து ஃபோன் யார் வீட்லேயும் கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யாருனா வெளியூர் போனாங்கன்னா எங்கள் வீட்டு ஃபோன் நம்பர் தான் கொடுப்பாங்க. அவங்க எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு அங்கேருந்து கால் வரும். கால் வந்தோன்னா நாங்கள் எடுத்து பேசுவோம். ஓ இந்த வீட்டிலேருந்து இவங்களா பேசுகிறீங்க, சரி வைங்க 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுங்க, அதுக்குள்ளே நாங்கள் வந்து ஓடி போய் அவங்கள கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நாங்கள் தான் ஓடுறது. சின்ன வயசில் நாங்கள் அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம். குடுன்னு ஓடி போய் 2 தெரு தள்ளி இருந்தால் கூட குடுன்னு ஓடி போய் அவங்கள கூப்பிட்டு வந்து உட்காருங்க ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு அப்புறம் திருப்பியும் ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. இதெல்லாம் வந்து நடக்கும். இதெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்துட்டு அது ஒரு ஜாலியாக இருக்கும். நம்மளுக்கு நம்ம வீட்டில் ஃபோன் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஜாலியாக இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த பப்ளிக் பூத்தெல்லாம் சொன்னேன் இல்லையா, பப்ளிக் பூத்துலலாம் வந்து என்னென்னா 1 ரூபி காயின் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து அந்த வயசில் யாருக்கிட்டையும் பேச வேண்டியதெல்லாம் இருக்காது. நாங்கள் சும்மா வந்து ஒரு ரூபா கையில் கிடச்சதுன்னா ஏதாவது ஒரு பூத்தில் போய் அதை போட்டு அந்த மிட்டாயை வாங்கிறதுக்கு போவோம். ₹1 எடுத்துகிட்டு போவோம். சும்மா அதில் போட்டு எதையாவது நம்பர் அடிக்கிறது. அது கண்டிப்பாக லைன் போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணால் அந்த ₹1 வெளியில் வந்து விழுந்துரும். திருப்பியும் அந்த ₹1 எடுத்து ஏதாவது மிட்டாயை வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து அப்போ வந்து ஒரு பெரிய விளையாட்டு எங்களுக்கெல்லாம். ஸோ டெக்னாலஜியோட விளையாடுறோம் இல்லையா, நாங்களாம் வந்து பயங்கர டெக்னாலஜிஸ்ட்டாக இருந்திருக்கோம் நாங்களாம் அப்படின்றதுலாம் வந்து இப்போல்லாம் நினச்சா வந்து இப்படியாடா விளையாண்டோம் நம்மளாம் அப்படின்னு தோணுது. ஆனால் உண்மையிலே ரொம்ப ஜாலியாக இருக்குங்க அந்த விளையாட்டெல்லாம். வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு விளையாடுறோம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஜாலியான ஒரு அனுபவம் தான். ஸோ இதுக்கெல்லாம் அப்புறம் தான் வந்துட்டு டிவி அப்படின்னு ஒன்று வந்தது. அந்த காலத்தில் டிவி பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்கும், குண்டாக இருக்கும் டிவி. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 இது கொடுத்துருப்பாங்க. ரிமோட்டெல்லாம் கிடையாது. அதில் வந்துட்டு சுற்றி சேனல் பார்க்கலாம். அந்த கேஸ் ஸ்டவ்வில் வந்து நம்ம இப்போ வச்சுருக்கோம் இல்லையா ரெகுலேட்டர், ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி, கேஸ் ரெகுலேட்டர் மாதிரி டிவிக்கும் அப்போ வந்து ரெகுலேட்டர் தான் உண்டு. ஸோ அந்த ரெகுலேட்டரை போய் திருப்பலாம். அதில் 12 நம்பர் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு ரெகுலேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தான் வந்து டிவி. ஆரம்ப காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் வந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து கலரெல்லாம் வந்தது. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வர காலத்தில் 12 சேனலுக்கு அதில் திருப்புறதுக்கு ரெகுலேட்டரில் 12 நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வர்றது ஒரே ஒரு சேனல் தான் வரும். அப்போல்லாம் வந்து நிறைய சேனல் கிடையாது, ஒரே ஒரு சேனல் தான் வரும். அதுக்கு 12 நம்பரா அப்படின்னா அதுவும் வந்துட்டு என்ன பண்ணுவோம், மேலே ஆண்டனான்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ கீழே வந்து நம்மளுக்கு படம் வரலைன்னா மேலே ஒரு ஆளை நிப்பாட்டி திருப்பி அது வந்து படம் தெரியுதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ மொட்டை மாடியில் திருப்பதுக்கு ஒரு ஆள், படிக்கட்டில் 2 பேர் நிற்போம், உள்ளே வந்து டிவி பக்கத்தில் ஒருத்தவங்க நிற்பாங்க. ஸோ இத்தனை பேர் நின்று அந்த சிக்னலை சரி பண்ணி ஒரு அளவுக்கு படம் வருது அப்படிங்கிறப்ப வருது நிறுத்து நம்ம இது வடிவேலு காமெடி மாதிரி தான். ஆண்டனாவை சரி பண்ண ஆண்டியை சரி பண்ணுறியா, ஆண்டனாவை சரி பண்ணுறியாடா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதே மாதிரி தான் ஆண்டனாவை சரி பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கவே முடியும்.
எப்போவுமே அப்படிதான் இருக்கும். ஆண்டனாவை சரி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர் மாதிரி. டிவி பார்க்கறதுக்கு ஆண்டனாவை சரி பண்ணணும், அப்போ தான் வந்து படம் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் மாதிரி அப்போ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது ஆண்டனா வந்து ஃபஸ்ட்டு பெரிய ஆண்டனாவாக வந்தது. அப்புறம் ஆண்டனாவிலே சின்ன ஆண்டனாவாக வந்தது. அதுக்கப்புறம் வந்து போக போக பார்த்தா நிறைய சேனல்ஸ் வந்தது. அப்புறம் ஆண்டனாவே தேவையில்லை, ஒரு கேபிள் கனெக்ஷன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய சேனல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபிள், கருப்பு கலர் கேபிளை கொண்டு வந்து கனெக்ஷன் பண்ணாங்க. ஸோ இந்த கனெக்ஷனே வந்துட்டு யார் வீட்லேயாவது தான் இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்காது. டிவியே யார் வீட்லேயாவது தான் இருக்கும். அண்ட் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள் வந்து யார் வீட்டிலலாம் டிவி இருக்கோ அவங்க வீட்டிலலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஊர் மக்கள் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் போடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சினிமா போடுவாங்க. ஸோ இது ரெண்டும் பார்க்குறதுக்கு எல்லாரும் வந்துடுவாங்க. வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து ஹாலில் வந்து எல்லோரும் உட்காந்துருப்போம். அப்படியே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உட்காந்துருப்பாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உட்காந்துருப்பாங்க. அது தெரில, எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இருக்குமோ எல்லாருமே வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ ஹாலே வந்து அப்படி ஜகஜகான்னு இருக்கும் அந்த டிவி பார்க்குற அந்த நேரத்தில். ஸோ அது வந்து ஒரு நல்ல, என்ன சொல்கிறது, நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அது வந்து சேனல் மாற்ற மாட்டோம் இல்லையா. இப்போல்லாம் வந்துட்டு யாருன்னா நம்ம டிவியை பார்த்து நம்ம சேனல் மாற்றுறோம் இல்லையா. அப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. ஆன் பண்ணி விட்டால் போய்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். யாரெல்லாம் பார்க்கணும் பார்க்கலாம், பார்க்காதவங்க போயிடலாம், அந்த மாதிரி. அப்புறம் தான் கேபிள் கனெக்ஷன் வந்தது. கேபிள் கனெக்ஷன் வந்தால் நிறைய வந்து சேனல்லாம் வந்தது. ஸோ இப்போ இருக்கிற சேனல்லாம் ஒன்று ஒன்றா வந்துச்சு. ஸோ இதுதான் எப்போ இருந்தால் வந்து பெரிய டெக்னாலஜி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் இன்டர்நெட் வந்துச்சு. இன்டர்நெட் வந்து வரும்போது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே எந்த ஐடியாவுமே கிடையாது. கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ நான்லாம் வந்துட்டு 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன். பட் இந்த 11th எங்கள் ஸ்கூலில் லேபில் போய் உட்காந்து பார்க்குற வரைக்கும் எனக்கு கம்ப்யூட்டர்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. அஃப்கோர்ஸ் அந்த டைப்பிங் அது இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதுக்கு முன்னால் டைப்பிங் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்துச்சு. அதாவது கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னாடி டைப்ரைட்டர் இருந்தது. டைப்பிங் படிக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் அப்போல்லாம். ஸோ டைப்பிங்க்குன்னே அரசாங்க உத்தியோகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டைப்பிங்க்குன்னே தனி மார்க்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து லோயர் இருந்தது, ஹையர் இருந்தது, ஷார்ட் ஹேண்ட் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து படிக்கலாம். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு தெரியும். டைப்ரைட்டர்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் நான் நேரில் பார்த்தது கிடையாது. நான் 11th 12th படிக்கிற வரைக்கும் கூட டைப்ரைட்டர் கூட பார்த்தது கிடையாது. ஆனால் வந்துட்டு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். டைப்ரைட்டர் இது பண்ணது, டைப் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து முதல்ல 11th படிக்கும்போது தான் நான் அந்த இதை பார்க்குறேன், கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத பார்க்குறேன். அப்போல்லாம் கம்ப்யூட்டர் வந்து எப்படி இருக்குன்னா டிவி மாதிரியே தான், அதுவும் வந்து குண்டு குண்டாக இருக்கும். ஸோ அது இருக்கும். அண்டு சிபிஐ வந்து கீழே வந்து படுக்க வச்சுருப்பாங்க, ஸ்கொயராக இருக்கும். அதுக்கு மேலே மானிட்டர் உட்காந்துருக்கும். அந்த இதுக்கு கீழே வந்துட்டு அந்த சிபிஐயோட கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு கீபோர்ட் மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும். இது வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்த ஒரு கம்ப்யூட்டர். இதில் தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் போய் தொட்டு பார்த்து எல்லாம் டைப் பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் தான். ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும் கம்ப்யூட்டரு. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மானிட்டர் தனியாக, சிபியூ தனியாக, கீபோர்ட் தனியாக அப்படின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுலேயே பிளாக் கலர் வந்துச்சு. ஸோ ஒயிட் கலர் கம்ப்யூட்டர்லேருந்து பிளாக் கலர் கம்ப்யூட்டரை பார்க்கும்போது எங்களுக்குலாம் அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கும். லேபில் போயிட்டா ஒரே ஒரு பிளாக் கலர் கம்ப்யூட்டர் இருக்கா, அந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு வந்து போட்டியே நடக்கும். அந்த மாதிரி ஒயிட் கலர் கம்ப்யூட்டர்லேருந்து பிளாக் கலர் கம்ப்யூட்டருக்கு போய் உட்கார்றதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் படிக்கும்போது நிறைய பிளாக் கலர் கம்ப்யூட்டர் இருந்தது. அப்போ வந்து லேப் ஃபுல்லாகவே பிளாக் கலர் கம்ப்யூட்டர் வர்ற மாதிரி வந்துடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி அப்போ கூட வந்து சிஸ்டம் வந்து பெருசாக தான் இருந்தது. சிஸ்டம் தனியாக, சிபிஓ தனியாக, கீபோர்ட் தனியாக இருக்கிற மாதிரி வந்தது. அண்ட் அப்புறம் தான் வந்துட்டு இன்டர்நெட் அப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சு. நாங்கள் 11th படிக்கும்போதே இன்டர்நெட் எல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் யாருமே அதை யூஸ் பண்ணது கிடையாது. காலேஜ் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நிறைய இது கொடுப்பாங்க இல்லையா, அசைன்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா நான் ஐடி தான் படித்தேன். ஸோ அசைன்மெண்ட் நிறைய கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இன்டர்நெட்டு போய் தான் ஆகணும், இன்டர்நெட்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்லாம் வந்துட்டு அப்போல்லாம் வந்து அப்போ தான் நம்ம வந்து போய் இன்டர்நெட்னால் என்ன அப்படிங்கிறதே பார்க்குறோம். ஆரம்பத்தில் நம்மளுக்கு புரியவே புரியாது. என்ன இது நம்ம இதில் எப்படி போட்டால் இப்படி வருது. அப்போல்லாம் வந்துட்டு இந்த கூகுள் அந்த சர்ச் அதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து வேறு என்னமோ இருந்துச்சு.
ஆரம்ப காலத்தில் வந்து யாஹூ இருந்தது, ரெட்டிஃப் இருந்தது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்தது. இப்போலாம் அதுக்கப்புறம் தான் கூகுள் வந்தது. இப்போலாம் கூகுள் வந்து பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அதுதான் இருந்தது. யாஹூவில் தான் இப்போ எல்லா விஷயமும் பண்ணுறது இந்த யாஹூ தான். யாஹூ வந்து பெரிய விஷயமா இருந்தது. ஏ டு இசட் நம்ம கற்றுக்கிட்டது, சர்ச் பண்ணது எல்லாமே யாஹூவில் தான் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் வந்து லிமிட்டடாக தான் வரும். இப்போ ஒரு மாதிரி எல்லா டாபிக் போட்டாலும் வராது. அதில் இருக்கிறது வந்து வரும். யாராவது அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வரும். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம அசைன்மெண்ட் எடுத்துக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ பிரிண்டர்லாம் அப்போ வந்து பெருசாக தான் இருந்தது, இப்போ உள்ள மாதிரிலாம் கிடையாது. ஸோ பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. அப்போல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் தான், கலர் கிடையாது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தது. ஸோ அதில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா இருந்தது. நம்மளாம் யார், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போய் உட்காந்து எல்லாத்தையும் நோண்டி நொங்கெடுத்து என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் இல்லையா. ஸோ அப்போல்லாம் வந்து வீட்டில் இன்டர்நெட் கிடையாது, வீட்டில் கம்ப்யூட்டர் கிடையாது. நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்னு ஒன்று இருக்கும், இன்டர்நெட் சென்டர்னு ஒன்று இருக்கும். அங்கே தான் போய் உட்காந்து நம்ம படிக்கணும். ஸோ அந்த மாதிரி அங்கே போயிட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். அதுக்கு ஒரு 1 ஹவருக்கு ஒரு பேமெண்ட் மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு அங்கே உட்காந்து அசைன்மெண்ட் ஏதாவது எடுக்கணும்னா அங்கே போய் இன்டர்நெட் ஓப்பன் பண்ணி நம்ம அசைன்மெண்ட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு, அங்கேயே பிரிண்டர்லாம் இருக்கும். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வருவோம். இதுதான் அப்போல்லாம் நடந்தது. வீட்டில் வந்து கம்ப்யூட்டர் இன்டர்நெட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நான் படித்து முடிக்கிற வரைக்குமே வீட்டில் வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதெல்லாம் வீட்டில் வரல. ஸோ அதுக்குன்னு ஒரு சென்டர் இருக்கும், அங்கே போய் தான் படிக்கிற மாதிரி இருந்தது. அண்டு காலேஜ் படிக்கும்போது தான் நான் டைப்ரைட்டரையே பார்த்தேன். டைப்ரைட்டர் எப்போல இருந்தோ இருக்குது, ஆனால் நான் பார்க்கல. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது தான் டைப்ரைட்டர் பார்த்தேன். ஏன்னா எங்களுக்கு வந்து லேபில் ஒரு ரூல் போட்டிருந்தாங்க, நம்ம கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ணும்போது கீபோர்டை பார்க்காம டைப் பண்ணணும், மானிட்டரை மட்டும்தான் பார்க்கணும், தலை கீழே குனிஞ்சு வந்து நம்ம கீபோர்டை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் போட்டு வச்சுருந்தாங்க லேபில். ஸோ அதுக்காக நான் வந்து கரெக்டாக டைப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து டைப்ரைட்டிங் போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போனேன். ஒரே மாதம் தான் போனேன். அதுக்கு மேலே என்னால் பொறுமையாக அடிக்க முடியல. எனக்கு வந்து பொறுமையே கிடையாது. அது உட்காந்து டக்கு டக்கு டக்குன்னு தட்டணும். இன்னொரு விஷயம் என்னடா, நகத்தை கட் பண்ண சொல்லிட்டாங்க, நகம் வளர்க்கக்கூடாது, நகத்தை கட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதில் உட்காந்து டொக்கு டொக்குன்னு தட்டி நகம் உடஞ்சி இதெல்லாம் ஆகி சில சமயம் கை உள்ளே போய் மாட்டிக்கும், அப்புறம் கை வெளியில் எடுக்கணும், கையில் வந்து கீரல் ஆகிடும். அதுக்கப்புறம் 2 நாளுக்கு நம்ம வந்து டைப் பண்ண முடியாது. இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ லெட்டர்ஸ் மட்டும் படிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் அடிக்கிற அளவுக்கு படித்தேன். 1 மாதம் தான் போனேன், அதுக்கு மேலே போகல. அதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டர்லேயே நம்ம படிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு லேபில் உட்காந்து நமக்கு என்னென்ன லெட்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கடன்னு அடித்து நம்ம படிச்சுக்கிட்டோம். ஸோ அது வேறு விஷயம், ஓகே. ஆனால் வந்து கம்ப்யூட்டர் மேலே எனக்கு இருந்த ஒரு லவ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும்போது என்னுடைய லட்சியம் என்னமாக இருந்தது தெரியுமா? பெரிய லட்சியங்க. அப்போ வந்து இந்த லேப்டாப் அப்படிங்கிற விஷயம் வந்து அப்போ தான் வந்து இன்டர்நெட்டில் நம்ம வந்து பார்க்குறோம். லேப்டாப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு ஃபிகரில் கூட நாங்கள் பார்த்தது கிடையாது, ஒரு பிக்சர் கூட நாங்கள் பார்த்தது கிடையாது. ஆனால் வந்து நாங்கள் படிக்கிறோம், லேப்டாப்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, அது வந்து சின்னதாக இருக்கும், நம்ம வந்து மடி மேலே வந்து வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இவ்வளோ பெருசாலாம் இருக்காது, ஸோ சின்னதாக கொண்டு வரதுக்கு படிக்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பெரிய கம்ப்யூட்டர் அது சின்னதாகும், அதுவும் மடியில் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு படிச்சுட்டேன். ஆனால் வந்துட்டு அது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கெலாம் லேப்டாப் கிடைக்குது. அப்போலாம் வந்துட்டு அது ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோடய காலேஜில் என்னோடய லட்சியமே என்னென்னா, நான் படித்து முடித்து வேலைக்கு போய் ஒரு லேப்டாப் வாங்குவேன் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து காலேஜில் வந்து ஒரு பெரிய லட்சியமாக இருந்தது. கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத விட லேப்டாப் மேலே எனக்கு வந்து அப்போது, ஏன்னா அப்போ தான் வந்து அதை பற்றி நம்ம படிக்கிறோம், அப்போ தான் அதை வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறப்போ அது மேலே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான். ஸோ இப்போ எனக்கு சொந்தமாக லேப்டாப்லாம் வாங்கிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிரேஸ் இல்லை லேப்டாப் மேலே. இருந்தால் கூட இப்போ வந்து டெஸ்க்டாப் தான் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தோணுது. லேப்டாப்போட இது கம்ஃபர்டபுளாக இருக்கே அப்படின்னு தோணுது. காலேஜ் டேஸில் அது வந்து ஒரு பெரிய கிரேஸாக இருந்தது நம்மளுக்கு. நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு என் சொந்த காசில் ஒரு லேப்டாப் வாங்குவேன், இதுதான் என்னுடைய லட்சியம் அப்போது. இப்போ வந்துட்டு அதெல்லாம் நினச்சா கொஞ்சம் சிரிப்பு வருதுல்ல. ஸோ இதுதான் வந்து இந்த டெக்னாலஜி வளர்ந்த விதம். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் கம்ப்யூட்டர் வந்து அதுக்கப்புறம் இப்போ எல்இடி அது இதுன்னு ஸ்க்ரீனெல்லாம் வந்துடுச்சு. சிபியு
மானிட்டர் எல்லாமே ஒரே ஸ்க்ரீனில் வந்துருச்சு. ஸோ நம்ம ஒரு கீபோர்டும் ஒரு மவுஸும் மட்டும் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா விர்ச்சுவல் கீபோர்டு விர்ச்சுவல் மவுஸ் வரைக்கும் வந்துருச்சு. நிறைய டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு இப்போது. ஆனால் வந்துட்டு அப்போது வந்து அது கிடையாது. அப்போது இந்த 90s கிட்ஸு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் டெக்னாலஜியே இல்லாத ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துருக்காங்க. இப்போது இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது எவ்வளவோ டெவலப் ஆகிருக்கு. இப்போவும் வந்து அவங்க வந்து அந்த டெக்னாலஜியை வந்து என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து 90s கிட்ஸுக்குள்ள ஒரு தனி குவாலிஃபிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற தலைமுறைக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை குறைவாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 விஷயம் தான் தேவைப்படும், அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதே 2K கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில ஆப் இருக்கும், அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. 100% கூட அந்த மொபைலை யூஸ் பண்ண மாட்டாங்க. 2K கிட்ஸை சொல்கிறேன் நான். ஆனால் இந்த 90s கிட்ஸ் இருக்காங்க பாருங்களேன், அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்தீங்கன்னா அவங்க A to Z யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து டெக்னாலஜி இல்லாததையும் பார்த்துருக்காங்க, டெக்னாலஜி வளர்ந்ததையும் பார்த்துருக்காங்க, இப்போ வந்து டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதையும் பார்க்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுடைய பிரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்து என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை இப்போ எப்படி பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பிரெயின் வந்து 90s கிட்ஸுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லலை, ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. உண்மையும் அதுதான். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 90s கிட்ஸ் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணுற மாதிரி 90s கிட்ஸ்க்கு முந்தைய தலைமுறையும் யூஸ் பண்ண மாட்டாங்க, இப்போ இருக்கிற 2K கிட்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த 90s கிட்ஸ் தான் எல்லாத்தையும் நோண்டி நுங்கெடுக்கிற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பேசிக்காகவே அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன, ஏன்னா நிறைய பார்த்துட்டாங்க இல்லையா. ஒன்றுமே இல்லாத காலத்தில் இருந்து நாங்கள் ரேடியோவை பார்த்தோம், டிவியை பார்த்தோம், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்ததை பார்த்தோம், அப்புறம் இன்டர்நெட்டுன்னு ஒன்று வந்ததை பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்டர்நெட் வளர்ந்ததையும் பார்த்தோம், இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோனையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இவ்வளோத்தையும் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது அவங்க மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அவங்களுடைய பிரெயின் வந்து நிறைய யோசிக்கிறதுக்கு உண்டான ஒரு காரணம். ஸோ இந்த பெருமையும் 90s கிட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, தலைமுறை அப்படின்னு பார்க்கும்போது கூட இந்த கலாச்சாரம் பண்பாடு அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதையெல்லாம் கூட முந்தின தலைமுறை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதே 2K கிட்ஸ் பார்த்தீங்கன்னா கலாச்சாரமாவது பண்பாடாவது எனக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடியவங்க 2K கிட்ஸு. ஆனால் இன்பிட்வீனில் இருக்கிற இந்த 90s கிட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தலைமுறையிலேருந்தும் ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த தலைமுறையில் இருக்கிறதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இவங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு கலாச்சாரம் பண்பாடு என்னென்ன நடைமுறைகள் இருக்குது, என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்குது எல்லாம் தெளிவாக தெரியும். அதே நேரத்தில் 2K கிட்ஸ்க்கு எப்படி இருக்கிறாங்க, வாழ்க்கையை வந்து எப்படி ரன் பண்ணுறாங்க, இப்போ இருக்கிற காலத்துக்கு எப்படி போயிட்டுருக்கு இதுவும் தெரியும். ஸோ இந்த ஆப்ஷனா இதில் இருக்கிறது எதை நம்ம செலக்ட் பண்ணணும், எதை நம்ம லைஃப்பில் வச்சுக்கணும், எதை வந்து வேண்டான்னு கலட்டி விடணும் அப்படிங்கிறது 90s கிட்ஸ்க்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஓகேவா. ஸோ இதுவும் வந்து 90s கிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முந்தைய தலைமுறை இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்தோன்னா ஹெல்த் வைஸ் அவங்க வந்து ரொம்பவே நல்லா இருப்பாங்க. அண்டு பார்க்கும்போது ரொம்ப யங்காக இருப்பாங்க, ரொம்ப லீனாக இருப்பாங்க. பெரும்பாலும் வந்து ஓவர் வெயிட் போட்டவங்க அப்படின்னு பெரும்பான்மையானவர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த 90s கிட்ஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹெல்த்தி அப்படிங்கிறது வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு அவங்களுக்கு. அதாவது சீக்கிரமே வெயிட் போட்டுடுறாங்க அவங்க. 2K கிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்ன்னு சொல்லிட்டனோ 2K கிட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபுட் ஹேபிட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ அவங்க வந்து சீக்கிரமாக வந்து வெயிட் போட்டுடுறாங்க. இவங்களையும் கம்பேர் பண்ணும்போது இன்பிட்வீனில் இருக்க அந்த 90s கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் எதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும், எது சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு ஒத்துக்காது, எது இது பண்ணணும். ஏன்னா முந்தைய தலைமுறையிலேருந்து நிறைய கற்றுக்கிட்டு இருப்பாங்க.
அதை நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இதே இது வந்து அவங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. 2K கிட்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மட்டும் தான் பண்ணுவாங்க. நம்ம அட்வைஸ் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க படிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வேலைக்கு போய் சம்பாதிச்சு நிறைய வந்து காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே இஷ்டத்துக்கு சாப்பிட்றாங்க, வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுது. அது வந்து என்ன சொல்கிறது, சிலரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் முடிக்கிற டைமில் 2K கிட்ஸ் மேக்ஸிமம் வெயிட் போட்டுடுறாங்க. இதுதான் நடக்குது. ஆனால் 90s கிட்ஸ்க்கு இப்படி நடக்காது. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து குழந்தை பருவத்தில் சாப்பிட்ட சாப்பாடும் சரி, இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாடும் சரி, ஓரளவுக்கு அவங்களுக்கு உடம்பு வந்து மேனேஜ் பண்ணிடும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸு பேரண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயசே தெரியாது. நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது இவங்களுக்கு வந்து இவ்வளோ வயசாயிடுச்சு அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 90s கிட்ஸை வந்து நீங்கள் வந்து இவங்களுக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. அவங்கள சுற்றி அமைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவங்களுடைய சாப்பாட்டு முறைகள், அவங்களுடைய விளையாட்டு முறைகள் அதெல்லாம் வந்து நல்லா அமைஞ்சிருந்ததுனால அவங்க வந்து காலேஜ் முடிச்சு அந்த டைமில் கூட நல்ல ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்ததுனால அவங்களுக்கு வந்து இதை நல்லபடியாக வந்து சைல்ட்ஹுட் அமைஞ்சிருந்தது. ஸோ ஃபிசிக்கலாக மூவ் பண்ணுற ஒரு சைல்ட்ஹுட் அமைஞ்சிருந்தது. ஸோ அப்படி இருக்கிறதுனால அவங்க அதுக்கப்புறமா வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கடன்னு வயசான மாதிரிலாம் உடனே மாறிட மாட்டாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் வந்து சின்ன வயசில் ஓடி ஆடி வளர்ந்ததெல்லாம் இப்போ எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. நாங்களாம் தெருவில் இறங்கி எவ்வளோ விளாண்டுருக்கோம். இப்போ நம்மளுக்கு அடுத்து வரப்போகிற தலைமுறைக்கு வந்து தெருவில் இறங்கி நடப்பாங்களா அப்படிங்கிறதே பெரிய வந்து சந்தேகமாக இருக்குது. ஸோ ஹெல்த்தி லைஃப் அப்படிங்கிறது வந்து இந்த 90s கிட்ஸுக்கு கிடச்சிருக்கு. அது குழந்தை பருவத்தில் கிடச்சிருக்கு. இப்போ இருக்கா அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் குழந்தை பருவம் நல்லா இருந்தது. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வயசாகாது, வயசான மாதிரி காமிச்சிக்கவும் மாட்டாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஸோ 90s கிட்ஸ் வந்து ஆல்வேஸ் 16 ஸ்வீட் 16ல் தான் இருப்பாங்க எப்போவுமே. ஸோ இதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். ஸோ இதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ வந்து எக்ஸைட்டடாக சொல்கிறேன்னா, நானும் ஒரு 90s கிட்ஸு. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இருந்தால் கூட நான் சொல்லிக்கிறேன். நானும் ஒரு 90s கிட்டு தான். இந்த 15 வருஷம் சொன்னேன் இல்லையா, 1981லேருந்து 1995 வரைக்கும் இந்த 15 வருஷத்துக்குள்ளே தான் நானும் பிறந்தேன். எந்த வருஷங்கிறத நீங்கள் கேட்கக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் நீங்கள் 90s கிட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதையும் சொல்லுங்கள். 90s கிட்ஸுக்கு என்னெல்லாம் ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது, ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்போவே ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.